அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அவரது மகன் இன்பநிதியும் வந்திருந்தாரு. இன்பநிதியோட நண்பர்களும் உடன் வந்திருந்தாங்க. அவரது நண்பர்கள் உட்காருவதற்காக மாவட்ட ஆட்சியர் எழுந்து இடம் கொடுத்ததாக விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில இதற்கு ஆட்சியர் இப்போ விளக்கம் அளிச்சிருக்காங்க. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பரவலாக நடைபெற்று வருது. இதில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற்றது. இந்த போட்டியை உதயநிதி ஸ்டாலின் கொடியை சேர்த்து தொடங்கி வச்சாரு. விழாவை பார்க்க உதயநிதி, அவரது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்கள் வந்திருந்தாங்க. இன்பநிதியோட நண்பர்களுக்கு மேடையில் அமர இடம் கிடைக்கல. அப்போ இன்பநிதி எழுந்து உதயநிதியோட இருக்கையில அமர பார்த்தாரு. அப்போ அருகில் இருந்த அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியரை எழுந்து அருகில் அமர சொல்லிட்டு அந்த இருக்கையில நண்பர்களை அமர செஞ்சாங்க. அரசு பொறுப்பில் இல்லாத ஒரு நபருக்காக எதற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எந்திரிக்க வேண்டும் என பாஜகவினர் இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க. சமூக வலைதளங்களிலும் பலரும் இது குறித்த கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண தனது மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களோடு சென்றிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் தனது மகனின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மேடையிலிருந்து அகற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இருண்ட காலமான திமுகவின் 2006 to 2011 ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம். முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கும்போது பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துறீங்க? துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு 2011 தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் 10 ஆண்டுகளுக்கும் நினைவு இருக்கட்டும். இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் 2026 முடிவு கட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நெட்டிசன்களும் பாஜக ஆதரவாளர்களும் சோசியல் மீடியாக்களில் இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்து விமர்சித்து வர்றாங்க. இந்த நிலையில் விமர்சனங்களுக்கு ஆட்சியர் பதிலளிச்சிருக்காரு. அதாவது, துணை முதலமைச்சர் எழுந்து நின்றபோது விதிகளின்படியே நானும் எழுந்தேன், புகைப்படங்களில் திரித்து சொல்லப்படுதுன்னு சொல்லியிருந்தாரு. இவரது கூற்றை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர் உதயநிதி, இன்பநிதி ஆகியோர் அமர்ந்தவாறு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசிக்கும் புகைப்படங்களை திமுகவினர் வெளியிட்டு அதற்கான பதிலை சொல்லி வர்றாங்க.